கோயில் உள்ளே போகிறதே இல்லை, வாசலே கொண்டு சிசிடிவி அப்படி தான் சார். உண்மையிலேயே சார் இந்த உறவுக்கு ஒரு சொந்தக்காரன் சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு, இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லைன்னு உட்காந்து வந்தான். வந்து அப்புறம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டு, எனக்கு சாதாரணமாகவே சார் ஜென்ரலாகவே எனக்கு இந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, யாரையாவது இதில் சேர்த்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்துக்காக என்கிட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது டொனேஷன் கலெக்ட் பண்ண அப்படின்னா முடியாது சொல்லிடுவேன். என்னால் முடியவே முடியாது. ஏன்னா ஏதோ ஒருத்தர்கிட்ட போய் நல்ல காரியத்துக்கு தான் கேட்குறோம், இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கூனி குறுக்கி நின்று பல்ல இழித்து சாஃப்டாக பேசி எதுக்கு முடியாது. நீ என்னால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் தர விடு ஆள் அப்படின்னா. இந்த சொந்தக்காரன் வந்தான், வந்து மாப்பிள்ள ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் உன்னை சேர்த்து விட்றேன், உன் கான்ட்ராக்டுக்கு நீ எங்கேயோ போயிடுவேன், நானே டைமண்ட் அப்படின்னா. எனக்கு இந்த சதுரங்க வேட்டை சினிமா பார்த்த மாதிரியே இருந்தது. நானே இப்போ டைமண்ட். நான் சொன்னேன் எனக்கு யாரையும் தெரியும். என்ன தெரியாதுன்ற, பட்டிமன்றத்தில் எத்தனை பேர் சுகிச்சு இருக்காரு, அவரெல்லாம் சீட்டில் சேர்க்க சொல்கிறான். நான் சொன்னேன் எனக்கு இந்த மானங்கட்ட பழப்பு பிடிக்காதுன்னு. கோவம் வந்துச்சு. அப்போ நான் மானங்கட்ட நான் ஆமான்னு அன்றைக்கி போனவன் தான் வரவே இல்லை சார். எதுவாவது அதாவது கேள்வி கேட்கணுமே கேட்குறான். சில பேர் வாழ்க்கை சுவாரஸ்யம் மிக்கதுன்றதே மறந்துடுறான். வாழ்க்கை அது சுவாரஸ்யமாக இருக்கணும் சார். எதிர்பார்த்து எல்லாமே நடக்காதுன்றதை நீங்கள் தெளிவாக்கினா தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். சில பேர் ஒரு பெரிய திட்டம் போடுங்க, அது வேறு விஷயம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சில பேர் இருக்கான் சார், ஊருக்கு போகிறதா இருந்தால் 2 மாதம் முன்னாடியே புக் பண்ணுவான். பார்த்துக்கிறீங்களா? 60 நாளைக்கு முன்னால் அவன் ஓப்பன் பண்ணுறான்ல, 60 நாளோ 90 நாளோ அப்போவே புக் பண்ணிவிடுவான். இல்லை ரயில்வேல எப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்கிங் வந்து காலியாக இருக்கிறதுலாம் அப்படியே போட மாட்டாங்க. அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு பர்த்து லோயர் கொடுத்தாங்கன்னா அடுத்தது மேலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்போதே 3rd AC போட்டார், மிடில் கிளாஸு மிடில் பர்த்து 2 மாதத்துக்கு முன்னாலேயே. திட்டம்ன்றது ஒரு அளவு இருக்குது, டென்ஷன் ஆகுறது. டிக்கெட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் 9 மணிக்கு ட்ரெயின், 7:30 ஸ்டேஷன் போய்டுவான். பார்த்துக்கிறீங்களா? 7:30 ஸ்டேஷன் போய்டுவாப்பில். 9 மணி ட்ரெயினுக்கு நீ சாப்பிட்டு வரலாம், கஷ்டப்பட்டு சாப்பாட்டு மூடி வர தூக்கின்னு வருவான். 7:30 மணிக்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்காது, வந்து அப்புறம்தான் வரும். குடுன்னு ஏறி போயிங்க. மனசாட்சியே இல்லாமல் இந்த லோயர் பர்த்தில் ஒருத்தன் வருவான், அப்பர் பர்த்தில் ஒருத்தன் வருவான். அவன் உட்காரணும், எதை பற்றியும் கவலை இல்லை, மிடில் பர்த்தை போட்டுருவாப்பில். இந்த 3rd AC போகிறவங்களுக்கு தெரியும், மிடில் பர்த்து போட்டிங்கன்னா லோயர் பர்த்தில் இருக்கிறவன் அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி தான் உட்காரணும், நிமிர்ந்து உட்கார முடியாது. என் உயரத்துக்கே அப்படி தான், இன்னும் உயரமாக இருந்தால் சித்தான். இப்போ அப்பர் பர்த்தில் இருக்கிறவன் நாங்கள் 8 மணிக்கு ஏறின ஒன்று படுத்துருவானாங்க. எனக்கெல்லாம் சாயங்காலன்றதே 9 மணிங்க. சாயங்காலம் 9 மணிக்கு டீ குடிச்சிட்டு வேலை பார்க்குறவன் நான். படிக்கிறது எழுதுறதெல்லாம் 1.5 ஹவருக்கு முன்னால் வந்துடுவான். ட்ரெயின் வந்தவொடனே ஏறிடுவான், பர்த்து போட்டுருவான். போட்டு ட்ரெயின் கிளம்பவே இல்லை, அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவான். இந்த சாப்பாடை வீட்டிலே சாப்பிட்ருக்கலாமே, இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு யாராவது வரத்துக்கு முன்னால் பிடிங்கிடுவாங்களோன்னு சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு பெட்ஷீட் போட்டு டிடிஆர் வண்டி புறப்பட்டுருக்காது. வண்டி அப்படி மூவ் ஆகுங்க. அந்த பிளாட்ஃபார்ம் எண்டு போகிறதுக்குள்ளே சார் எக்ஸ்கியூஸ் மீ லைட் ஆஃப் பண்ணுங்கள் ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரி ஓங்கி ஒரு அறை உள்ளமான்னு வரும். என்னத்துக்கிட்ட மற்றவங்களுடைய வசதி பார்க்க வேணாம். வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணுங்க, ஓவர் திட்டம் போடக்கூடாது. சில பேர் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை. லைஃப்பை ரொம்ப ஜாலியாக சுவாரஸ்யமாக எடுத்துப்பாங்க. நேராக வருவான், ஓப்பன் டிக்கெட் ஒன்று வாங்குவான், நேராக போவான் டிடிஆர் கிட்ட. வண்டி போகிறப்பதுக்கு 5 நிமிஷம் முன்னால் டிடிஆர் பெட்டிக்கு வெளியில் நின்றுப்பார். நேராக போவான். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? வண்டி போகிறப்பதுக்கு முன்னால் டிடிஆரை பாருங்கள், ஒரு 20 பேர் அந்த ஆள் கோட்டை பிடிச்சி இழுத்துனுப்பான். நீங்கள் அங்கே நின்னீங்கன்னா போதும் சார், சிறுகதை ஒரு 10 சிறுகதைக்கு உங்களுக்கு கருத்து கிடச்சிடும். நான் போய் சொல்லுவானுங்க, இன்றைக்கு போகிறேன்னு வானுங்க, ஒய்ஃபுக்கு பிரசவம் பண்ணுவானுங்க, நாளைக்கு கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும்னு சொல்லுவாங்க, மேனேஜர் அனுப்பிச்சாருன்னு என்னமோ எல்லாம் தொங்கி நிற்பான். ஒருத்தர் மட்டும் ஓப்பன் டிக்கெட் வாங்குவான். அந்த குட்டி டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா
அதோடு வச்சுட்டு டிடிஆர் சார் அப்படின்னா டிடிஆர் அப்படி பார்ப்பார் 54 முடிஞ்சுது. அவன் 54 பார்த்துட்டு திரும்பி வரான். சார் 54 டிடிஆர் சார் அப்படின்னா, யோ நீ படியா, நான் நின்றுன்னு வரப்போ. அது இல்லைங்க, அவன் டிடிஆர் இதில் படுத்துன்னு இருக்கான். ஒரிஜினலாக கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்காரன் அவனை பெருமையாக பார்ப்பான். பெரிய ஆள் போல இருக்குது, டிடிஆரில் பர்த்லேயே படுக்கிறான்னா. சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சும்மா அது இல்லாமல் நிறைய பேருடைய மனப்பக்குவம் என்ன தெரியுமா, நம்ம மகிழ்ச்சியாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளே மாற்றிக்கணும். மாற்ற முடியாதவங்க தான் உண்மையிலே கவலைப்படுவாங்க. ரொம்ப கஷ்டம். எல்லாம் மாறி போச்சுங்க. ஒரு காலத்தில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது, இப்போ அது இல்லை. ஐ எம் நாட் டெல்லிங் ஒன்லி இது ஸ்கூல், ஆஃபீஸ், வேர் எவர் இட் இஸ், தொழில் எதுவாக இருந்தாலும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே குரு சிஷ்ய பாவம் இருந்தது. சாருக்கு தெரியும் சார். செக்ஷன் ஆஃபீஸர், நம்ம செக்ஷன் ஆஃபீஸர் வந்து சீனியர் மோஸ்ட்டு. நம்ம புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கோம் குரூப் 4 எழுதிட்டு. ஆனால் செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லி கொடுக்குறாரு. இவன் குருவாக நினைப்பான். செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனால் வீட்டுக்கு போவான் சார். அவருக்கு வீட்டுக்கு போய் பணம் கொண்டுவான். மாதம் ஒரு வாட்டி போய் இப்போ வீட்டில் போய் பார்ப்பான். அந்த குரு பாவம், சார் நீ இல்லாமல் அங்கே ஃபைல்லாம் பெண்டிங் இருக்குது சார், நீ இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது சார் எல்லாம் சொல்லுவான். ஐடியா கேட்பான். அந்த பாவனை போயிடுச்சு. ஆஃபீஸில் அநியாயத்துக்கு போயிடுச்சு. இப்போ வீடியோவில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், ஸ்கூலில் சுத்தமாக இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸில் யாரையும் கீழே இருக்கிறவனை திட்டவே முடியல சார். ஏன்னா திட்ட ஆரம்பித்தாலே ஏதாவது ப்ராப்ளம்னா எம்டிக்கு மெயில் போடு. எம்டி எனக்கு மெயில் போடுவார், நான் எம்டிக்கு மெயில் போடுறேன், எம்டி உனக்கு மெயில் போடுவார். படிச்சுக்கோ, இந்த சும்மா திட்டுற வேலை வேணாம். அப்படிதான் எல்லாத்துக்கும் அப்படிதான் சார். ஆம்பளைங்களாவது பரவாயில்ல சார், ஜென்ஸு ஸ்டாஃபாவது பரவாயில்ல சார். ஒரு வேலையில் தப்பு பண்ணிட்டோம் வச்சுங்க, நமக்கே தெரிஞ்சிடும் தப்பு. மேலதிகாரி திட்டுவான், இன்றைக்கி சந்திராஷ்டமம், நம்ம திட்டு வாங்கிக்கிறதுக்கு மென்டலாக ரெடி ஆகிடுவோம், பார்த்துக்கிறீங்களா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. சாதாரணமாகவே லேடிஸ் ரொம்ப புத்திசாலிங்க. வேலைக்கு போகிற லேடிஸை அதை விட புத்திசாலிங்க. தப்பு பண்ணுவாங்க சார், பண்ணிவிட்டு திட்ட போகிறானுங்கன்ட்டு தப்பு பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க, பார்த்துக்கிறீங்களா. அதுங்களே அழும். அழுகுறவங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. சரி விடு, இன்னொரு வாட்டி பண்ணாத அப்படின்வாங்க. நல்லாயிடும். என் செக்ரட்டரி அப்படி தான் சார். வாரம் தப்பு பண்ணலாம், அழுவோம். அழுதாலே தெரியும் எனக்கு, என்ன மிஸ்டேக்கு அப்படின்னுவேன். வந்து சார் இனிமேல் பண்ண மாட்டேன் கரெக்டாக, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வரையும் பண்ணாது, இனிமேல் பண்ண மாட்டேன் சார். நான் ஒரு நாள் அது பண்ண மிஸ்டேக்கு எனக்கு ஆப்பு, எனக்கே மெமோ வந்துடும். அந்தளவு மிஸ்டேக்கு. வழக்கம் போல் லைட்டாக அழுவுது. எனக்கு கோபம் பயங்கரமாக வந்துச்சுங்களா. என்ன இல்லை சார், இனிமேல் ஒன்றும் வேணாம், எனக்கு திட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாமல் பேப்பர் போட்டு வேலை போய் நீ வீடு பார்த்துக்க கூட நீ லாக்கிலா சா போச்சா கஜா அமிச்சான்னு எல்லாம் இருந்த ஆத்திரம், அத்தனை வருஷம் இருந்த ஆத்திரமும் பண்ணேன் சார். லைட்டாக அழுதுன்னு இருந்தது சார். நான் திட்டின உடனே முன்னாடி எடுத்து வாயில் வச்சுன்னு ஓன்னு அழுது கதவு திறந்து ஆஃபீஸ் ஹாலில் ஓடுது. நான் வெளியே வந்து பார்க்குறேன், ஆஃபீஸுக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன். அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. நான் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன், போயிடுச்சு. சரி ஒழிஞ்சுதுன்னு பார்த்தா போன லேடி அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டு வந்துச்சு சார். அவருக்கு நான் 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. நம்ம பூனை மாதிரி இருக்கிறோம். என்ன மிஸ்டர், என் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்மிட்டேன். எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், இல்லை சார் வந்து ஜிஎம் தான். எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மையும் வலிச்சு விட்டுறது. ஏன்னா நம்ம இருந்தாலும் அடிக்க முடியாது, போகிறவை அப்படியே அடிக்கிட்டு. இல்லை சார் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லாரு அப்படின்னு. சார் அவர் அந்த ஆள் சொன்னான் ஏன் திட்டுறேன்னு. ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார், அதில் ஒரு சந்தோஷம் தெரியும். என்னால் தான் திட்ட முடியல, நீயாவது திட்டு. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். அது மாறி போச்சு.
சார் ஒரு காலத்தில் குடிக்கிறதுன்றது ரொம்ப கெட்ட பழக்கம். ஒரு கிராமத்தில் குடிக்கிறவன் இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது தப்பு, எல்லோரும் அசிங்கமாக பேசுவாங்கன்னு தலையில் துண்டு போட்டுப்பாங்களாம் சார். துண்டு போட்டுட்டு ஊரெல்லாம் அடங்கின பிறகு வெளியூரில் போய் குடிச்சிட்டு கம்முன்னு வந்து படுத்துவான். எப்போ? ஒரு காலத்தில். இப்போ எப்படி மாறிடுச்சு? கவர்மெண்ட் எம்ஆர்பி போட்டு விற்கிது. மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஒரு காலத்தில் 1,00,000 ரூபா கடன் வாங்கினா 20 பேர் ஷூரிட்டி. சாருக்கெல்லாம் தெரியும். ஷூரிட்டிக்காக பயந்து ஒன்றாலாம் எத்தனையோ பேர் இருக்கான் போட சொல்ல போகிறானோன்னு. இப்போ அப்படி இல்லை. ஃபோன் ஆனில் இருந்தாலே கடன் வாங்கிக்கோ, கடன் வாங்கிக்கோ, கடன் வாங்கிக்கோ, கடன் வாங்கிக்கோ, இந்த கடன் அந்த கடன், கடன் வாங்கிக்கோ, கடன். ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒன்று, லட்சத்தில் வாங்கினா கட்டணும், திருப்பி கோடியில் வாங்கினோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட்டில் ஆகிடலாம். எல்லாமே அப்படி தான். இந்த கல்யாணத்தில் சார், ஒரு காலத்தில் கல்யாணம் எப்படி நடந்தது? 5 நாள் நடந்தது, அப்புறம் 4 நாள், 3 நாள், 2 நாள், 1 நாள். இப்போது ரிசப்ஷனுக்கு மட்டும் தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க. இவனுங்க கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லைன்னே தெரில. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க. போனால் அது இது உங்களுக்கு இந்த சொன்னால் தெரியும், தாம்பரம் தாண்டி புறநகர். நம்ம சொந்தக்காரெல்லாம் அப்படி தானே வைப்பான் பாவம். அங்கே தான் மாட்டோம், கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நான் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோன்னு ஓடுது, திருநெல்வேலியில் ஓடுதா, பெஸ்ட்டு. மனிதர்கள் கண்டுபிடிப்பிலே அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு, ஷேர் ஆட்டோ. ஆமாங்க, இந்த தென்னாலிராமன் குதிரை மாதிரி அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஒரு ஃபியட்னா எப்படி இருக்கும், ஒரு அம்பாசிடர் எப்படி இருக்கும், ஒரு மாருதி எப்படி இருக்கும். பட் ஷேர் ஆட்டோக்கு உருவம் கிடையாது, ஒவ்வொன்று. அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஆர்டி கிடையாது, எப்படி கிடையாது, ஒரு நம்பர் பிளேட் ஒழுங்காக இருக்காது. உள்ளே பார்த்தா நவராத்திரி கொலு மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான் சார் உள்ளே. இந்த தென்னாலிராமன் குதிரை புல் பார்த்தா சைடு வாங்குமே, அது மாதிரி இவனுக்கு வந்து நேர்ப்பானுங்க சார். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா சைடு வந்துடுவாங்க. பின்னால் வர 2 வீலருங்க பற்றி இண்டிகேட்டர்லாம் ஒன்றுமே கிடையாது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா யார் மண்டியில் யார் உட்காந்துக்கிறாங்கன்னே தெரியாது. 4 நாள் நீங்கள் ஒரு வண்டியில் போனால் எவனோ உங்களுக்கு பொண்ணு தர மாட்டான், அந்த அளவுக்கு அது கேவலமான ஒரு வண்டி. அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி அதுக்கப்புறம் நொந்து நூலாக போய் வேர்த்து விறுவிறுத்து மண்டபத்துக்கு உள்ளே போனால் வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. ஆமாங்க, முன்னெல்லாம் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசப்பிள்ளை நின்று வணக்கம் வாங்க வீட்டில் கூட்டு வரலையா இல்லைங்கப்பான். இப்போ இல்லைங்க, அதுக்கு ஒரு பொம்மை வச்சுட்டான், அது வணக்கம் வணங்கன்னு. முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு வாசலில் வந்துங்க 18 டீனேஜில் இருக்கிற குட்டி பிள்ளைங்க அழகாக 4-5 பட்டு பாவாடை தாவணி பட்டு பாவாடை தாவணியோடு வச்சு சந்தனம் கல்கண்டு அதுங்க பன்னீர் தெளிக்கும். இப்போ அதுவும் கிடையாது சார். அதுக்கு ஒரு மிஷின் வச்சுக்கிறான் சார். ஒரு பூதம் மாதிரி ஒரு ஆள் தலையில் இப்படி வச்சுருக்கிறான், அடிக்கும். மகா மட்டமான பன்னீர், ஏற்கனவே வேர்வை நாத்தம், இது கேவலமான பன்னீர் நாத்தம், ஸ்டிங்கிங். உள்ளே போகும்போதே நாரினே உள்ளே போகணும். உள்ளே போனால் உட்காருன்னு சொல்லக்கூட மாட்டான் சார். வலுக்கட்டாயமாக நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவோம். கண்டிஷனாக அங்கே நிற்கணும் சார். நம்மளாம் தமிழன், அதுவும் இல்லாமல் இந்தியன். வரிசையில் நிற்க என்றைக்காவது பிடிக்குமா? ஏதோ விலை இல்லாத விசிடி தராங்க, ஏதாவது தராங்கன்னா நிற்கலாம். நான் என் வீட்டிலேருந்து 1000 ரூபா பேக்கெட்டில் போட்டுன்னு இவனுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு சார் க்யூவில் நிற்கணும்? அது இல்லாமல் க்யூவில் நிற்கிறோம். ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க பா, அந்த கப்பு கண்டுபிடிச்சவனுக்கு ப்ரைஸ் தரணும் சார். இத்தினூண்டு இருக்குது சார் கப்பு. அதில் ஒரு கிரேப் ஜூஸ்ன்னு ஒன்று கொடுப்பான் சார். அது எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போய்டும், இத்தினூண்டு. ஆனால் குடிக்கக்கூடாது. குடிச்சிங்க வச்சிங்க ஒரே நிமிஷத்தில் உங்கள் சுகரு 300க்கு போகும். கேவலமானது. நிற்கணும். இதில் நம்மளோட கெட்ட பழக்கம் என்னென்னாக்கா க்யூவில் நிற்க மாட்டோம். அப்படி நின்றுட்டோம்னா எல்லோரும் ஒழுங்காக க்யூவில் நிற்கணும்னு எதிர்பார்ப்போம். பார்த்துக்கிறீங்களா? யாராவது நடுவில் பூந்தா இது சொந்தக்காரன் சார், எனக்கு என்னென்னா 1000 ரூபா இவங்ககிட்ட கொடுக்கணும். இதே பெருமாள் கோயிலில் நின்றுட்டா புண்ணியமாவது கிடைக்கும். இந்த பையனை அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது, அதுக்கு எதுக்கு நான் க்யூவில் நிற்கணும்னு நின்று போனால் திடீர்னு பார்த்தா யாராவது உள்ளே போட்டால் சண்டை போட முடியாது. பார்க்குற மேடையில் அந்த கல்யாண பொண்ணோட தம்பி, அவன் எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன். அவனுங்க எங்கே போனாலும் 50 பேர் பஸ்ஸில் போவானுங்க, தனியாக யாரும் போக மாட்டான். திடீர்னு 50 பேர் குறுக்க வரான், சண்டையும் போட முடியாது. வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி மேடையில் ஏறும்போது அந்த மாப்பிள்ளை கிட்ட நல்லா இடம் இறங்க விட மாட்டான்.
குரூப் போட்டோல் நில்லு, குரூப் போட்டோ. சார் உண்மையிலே இதுவரையும் எத்தனையோ கல்யாணம் போயிருக்கேன், ஒரு வாட்டி கூட என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது. யார் ஃபேமிலியோடு நம்மளை சேர்த்து நிற்க வச்சிருக்கோம். ஆமாம், யார் நில்லு நில்லு நில்லு, யார் ஃபேமிலியோ நின்று அதுவும் முடிக்க மாட்டானுங்க. இந்த வீடியோ கேமரா இருக்காங்களா, அவங்க நல்லவங்க. எப்படின்னா எடுத்துட்டேன்றதுக்கு சாட்சியாக லைட் ஆஃப் பண்ணுவான். அப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டான்னு நவரும்போது ஸ்டில் இருக்காங்கல்ல சார், அவர் எடுக்கலையா இன்னும். எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரி நடிக்க முடியும்? தீனிக்கு அன்றைக்கி பார்க்குறேன், என் பக்கத்தில் இன்னொரு பையன் சிவப்பா அழகாக இருக்கான், என்னை விட அழகாக இருக்கான். நீ யார்? இல்லை சார், நான் பந்தி பரிமாறுறவன். 9 மணியோடு நிறுத்த சொன்னாங்க, நிறுத்திடலாமான்னு கேட்க மேலே வந்தேன், என்னையை நிற்க வச்சுட்டாங்கன்னு. என் கவலை என்னன்னா, என்னோட அவன் அழகாந்தான் சார். நம்ம குரூப்போட லவ் ஊற்றி எடுபடாமல் போயிடும். வேறு வழியில் இறங்கிட்டான். ஒரு சாப்பாடு கல்யாணத்தில் பந்தியில் போடணும். பந்தியில் போட்டு உட்கார வச்சு இலை போட்டு பந்தி போட்டு பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் விசாரிக்கணும், என்ன வேணும், உன் சொந்தக்காரனை நீ விசாரி, என் சொந்தக்காரன். இப்போ இல்லைங்க, இப்போ சென்னையிலலாம் கல்யாணத்துலேயும் பஃபே வச்சுட்டான். ரொம்ப கொடுமை சார். பஃபே சாப்பிட்லாம், அது வேறு விஷயம். அது ஐரோப்பிய நாகரிகம், வசதிகள், உணவை வீணாக்கக்கூடாது, நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் எடுத்து, அதெல்லாம் இந்தியாவுக்கு ஒத்து வரல இன்னும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலியிலலாம் யாருக்கும் தெரியாதுங்க, நமக்கே கஷ்டமாக இருக்குது சார். அது இல்லாமல் சார், அந்த பஃபே க்யூவில் நிற்கிறோம், அந்த அந்த பீங்கான் பிளேட் இருக்குல்ல சார், அதுவே 1.25 கிலோ இருக்குதுங்க வெயிட்டுங்க. அதை வச்சு நிற்கும் போதில் எங்கேயோ வரிசையில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. நவராது, சீக்கிரம் கிடுக்கிட்டு நவராது. அப்படி பார்த்துக்கின்னு நேரணும். நம்ம பார்க்கும்போது தான் ஒருத்தன் நமக்கு முன்னாடி போனவன் குலோப் ஜாமுனை 2 எடுத்து வைக்கிறான், பக்குன்னு இருக்குது. நமக்கு என்னென்னா, நம்ம போகிறதுக்குள்ளே குலோப் ஜாமுன் தீர்ந்து போயிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களோ இல்லை குலோப் ஜாமுன் இருக்காதோ. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிவா, நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் 2 ரூபா கொடுக்குறேன் போகிறோம் சார். உண்மையிலே அது 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 நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம திருமண விழாக்களில் நம்ம உறவினர்களும் நண்பர்கள் வருகிற இடத்தில் எங்கேயாவது பஃபே நடந்தால் அவர்கள் பிளேட்டை ஃபில் பண்ணிவிட்டு வரும்போது அந்த பிளேட்டை பாருங்கள், 2 நாளுக்கு சோறு இருங்க. அது அவியல் குலோப்ஜான் எல்லாம் அந்த குலோப்ஜான் ஜீரா அவியல். ஏண்டா அது எதுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. பிளேட்டில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு 1.25 கிலோ பிளேட்டை 6 கிலோ ஆக்கி அதை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும் சார். ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டரேட் பண்ணியிருக்கான், கடவுள் மாதிரிங்க. எல்லா இடத்துலையும் அவனை பார்க்கலாம், டக்கு டக்கு நம்ம 2 ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். இது இவ்வளோ சொல்கிறியே, நீ ஏன்டா சாப்பிட்டல சாப்பிடாம போக முடியாது. ஏன்னா வீட்டில் சொல்லி அமைச்சிருக்காங்க, 1000 ரூபா மொய் எழுத போகிற, எழுதிட்டு சாப்பிட்டு வர, வீட்டில் சோறு கிடையாது. இப்போ உண்மையிலேங்க அன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணேன், என் ஒய்ஃபு பையன் பஃபே. இது என்னடா வர வர இது ஜாஸ்தி ஆகிடுச்சேன்னு. என் ஒய்ஃபு ரொம்ப உஷாருன்னா நம்ம தானே ஏமாளி. ஏங்க புது புடவை பட்டு புடவை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, மேலே கீழே சதறிடும், எனக்கும் பையனுக்கும் நீங்கள் எடுத்துன்னு வந்துருங்கன்ட்டான். முதல்ல ஒரு தட்டு எடுத்துன்னு போய் எல்லாம் வச்சு ஒய்ஃபுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தா, ஓரமாக உட்காந்துட்டா சேர் போட்டு. இன்னொரு தட்டு எடுத்துன்னு போய் பையனுக்கு, நான் சாப்பிட்ணும்ல தட்டு எடுத்து போகிறேன். அந்த போகிறவன் சொல்கிறான், தட்டு தட்டா நீங்களே வாங்கிட்டு தான் மீதி பேர் சாப்பிட வேணாம் சார், நான் இப்போ தான் சார் வாங்குகிறேன். ஒன்று ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக இருக்கணும் வாழ்க்கையிலனா, எதையுமே நீங்கள் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டனாலே இருக்குதா சந்தோஷமாக இருக்கலாம். உண்மையிலே சார், கோயில்ன்றது எதுக்கு சார் போகிறோம்? அமைதி, அப்படி தானே? அமைதியாக இருக்கும் கோயில், அப்படி தான். அங்கே சில கோயிலில் நம்ம போய் பார்க்கும்போது நம்ம இந்து கோயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போர்டுங்க. வேறு மதம் சார்ந்த எந்த திருக்கோயிலையும் அவ்வளோ போர்டு கிடையாது, எல்லா இடத்துலையும் போர்டு. வரிசையில் இருக்கவும்,
கோயிலில் கூட வரிசையில் நிற்க மாட்டான். தயவு செய்து வரிசையில் இருக்கவும், லுங்கி கட்டி கொண்டு வர வேண்டாம்னு ஒரு கோயிலில் பார்த்தாங்க. அப்படின்னு நான் நம்ம லுங்கியோடு போயிருக்கான் உள்ள. இன்னொரு கோயிலில் போட்டிருக்கான் அகல் விளக்கை மேடையில் வைக்கவும். ஏன்னா இவன் 10 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்துக்கணும். அகல் விளக்கை மேடை, ஒரே ஒரு போர்டு தான் மிஸ்ஸிங், தயவு செய்து சாமி கும்பிடவும். இந்த கோயில் இல்லை, நம்ம ஆளுங்க எந்த கோயிலுக்கு சார். கொரோனாவுக்கு முன்னால் திருப்பதிக்கு போனேன். 50 ரூபாய்க்கு டிக்கெட் தான், நம்மளுக்கு ஸ்பெஷல் தர்ஷன்லாம் கிடையாது. 50 ரூபா டிக்கெட்டு. போனேன், பெருமாள் பற்றி சோசரம் சொல்லிகிட்டே போனேன். நம்ம ஆளுங்க எவ்வளோ பாருங்கள், நாளாயிடுச்சு. பெருமாள் பற்றி சோஸ்திரம் சொல்லின்னு போனேன். நம்ம ஆள் பாருங்கள், அந்த கல்வெட்டெல்லாம் இருக்கும். அதில் கல்வெட்டு நடுவில், ஒரு கல்வெட்டுக்கு 2வது கல்வெட்டுக்கு நடுவில் ஈயம் பூசி வச்சுருப்பாங்க, இது ஆக்கணும்னு. அதில் கொஞ்சம் கேப் இருக்குது சார். அந்த கேப்லலாம் விசிட்டிங் கார்டு சொல்லி வச்சுருக்கான். அதை பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறான் பெருமாள் கிட்டே போய். அப்புறம் பார்த்துருக்கீங்களா, நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த மேலே ஷீட்டு வருதுல்ல, மழைக்காக வச்சுருக்காங்களே, அந்த ஷீட்லலாம் சொருவி வச்சுருப்பான். நான் பெருமாள் ஸ்லோகம் தான் சொல்லின்னு போனேன். திடீர்னு பார்க்குறேன் ஒருத்தன் அந்த அந்த இதில் எழுதியிருக்கான் சார், ஜெயந்தி ஐ லவ் யூ அப்படின்னு. எங்கே? திருப்பதியிலங்க. ஏன்னா ஒன்று ஜெயந்தி கிட்ட போய் சொல்லு, இல்லை பெருமாள் கிட்ட போய் சொல்லு. அவன் எழுதிட்டு போயிட்டான் சார். அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லிட்டு போனேன் நான். எம்ஏ படிக்கும்போது கிளாஸ்மேட் ஜெயந்தி கிட்ட நம்ம லவ் யூன்னு சொன்னோமே, உனக்கெல்லாம் லவ்வா ஒரு கேடான்னு என்னை கேட்டாலேன்னு பெருமாளை விட்டுட்டேன். ஜெயந்தி ஜெயந்தியில் ஆச்சு. என் பின்னால் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் ஒரு வேடிக்கை தான் போ அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் சில பேர் எங்கள் மாமனார் மாதிரியே எப்படி கொடுப்பாரு. அந்த காலத்தில் சார், ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வயசு சின்னது, மாமனார் வயசு பெருசு. ஆனால் மாப்பிள்ளை வரும்போது மாமனார் எழுந்து நிற்பாராம். அப்போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனால் குரியர் கொடுக்க வந்த பையனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார். ஒவ்வொரு வாட்டியும் கேட்பாருங்க, ப்ரமோஷன் வந்துதா அப்படின்னாரு. ஏதோ அவர் ஒர்க் பண்ணும்போது மாதம் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ப்ரமோஷன் வந்துதான்னு வேறு. அதே மாதிரி மாமியாருங்க மாப்பிள்ளைகிட்ட பேசவே மாட்டாங்க சார். ஒரு காலத்தில் 20 வருஷம் அம்மாக்கெல்லாம் தெரியும், 20 வருஷம் முன்னாலெல்லாம் மாமியாருங்க வந்து சமையல் ரூம்லேருந்து குரல் மட்டும்தான் வெளில வருமா, இல்லைன்னா ஒரு தூணுக்கு பின்னால் நின்று பேசுவாங்களாம். மாப்பிள்ளைகிட்ட மூஞ்சிக்கு மூஞ்சி பேச மாட்டாங்க, மரியாதை. அதெல்லாம் இப்போ கிடையாது. எங்கள் மாமியார் தெரியுங்க, சோஃபாவில் எதிர்க்க ரொம்ப சௌகரியமாக உட்காந்துட்டு பேசுது. இந்த ப்ளூ ஷர்ட்டை போடாதீங்கன்னு சொல்ல உங்களை, என்ன உங்களுக்கு எடுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் பொண்ணு தான் எடுத்து கொடுத்ததுன்னு. ஆமாம்மா, அவளுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. ஆனால் எதையுமே நீங்கள் நேர்மறையாக எடுத்துக்கலாம் சார். ஜனவரி 1ஆம் தேதி எல்லோரும் வந்து சில பேர் திடீர்னு நாளையிலேருந்து குடிக்கக்கூடாது அப்படிலாம் விரதம் இருப்பான். 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்து குடிப்பான். சிகரெட் நெத்தியில் ஆணுவான். 3ஆம் தேதியிலேருந்து குடிப்பான். நான் இந்த வருஷத்தில் என்ன பண்ணேன், கொரோனாலாம் போயிடுச்சு, நம்ம ஒரு விரதம் இருப்போம். ஒன்றும் இல்லை, மாதத்தில் முதல் நாள், ஃபஸ்ட்டு டே ஆஃப் தி இயர், மந்த், எவ்ரி மந்த், மேக்ஸிமம் அஃபிஷியல் பர்சனல் எதுவாக இருந்தாலும் போய் சொல்லக்கூடாது. அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, லீவ் போட்டு வீட்லேயாவது இருக்கலாம், போய் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் 8 மணிக்கு ப்ரே பண்ணிவிட்டு வெளில வந்தேன். ஜனவரி 1 என் ஒய்ஃபு வாங்க அப்படின்னு பூரியை வச்சு, இன்றைக்கி நான் புதுசாக சென்னா செஞ்சேன்னு வச்சா. சென்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டான். 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் விரதம் இருந்தேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு. சூப்பர். ஃபஸ்ட்டு போய் இந்த மாதிரி செல்லாவில் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் உண்மையிலே சாப்பிட்டதில்லை. அவ்வளோ கேவலமாக, ரொம்ப கஷ்டங்க, பயமாக இருக்குது. வீட்டில் இருக்கும்போதே பயமாக இருக்குது. பையன் தனியாக இருக்கும்போது பையனை வந்து பேபி கீபின்னு கொஞ்சிடா தெரியுது எனக்கு. நம்ம கூட பையன் இருக்கும்போது அவள் பேசுறது பயமாக இருக்குது. ஒரு வாட்டி சொன்னால் மண்டையில் ஏறாதா, எனக்குன்னு வந்து வாச்சியடா, இன்னும் எத்தனை நாள் தான் ஒன்று வச்சு இதெல்லாம் அவனை சொல்கிறாளா, என்ன சொல்கிறாளா. ஆனால் எல்லாமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம் சார். நீங்கள் எதை நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறீர்களோ, இது ஒன்றும் விஷயம் இல்லை.
எந்தெந்த பொருளினால் துன்பம் வரும் அப்படின்னா, எந்தெந்த பொருளினால் நீங்கள் விலகி நிற்கிறீர்களோ அந்தந்த பொருளினால் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் வள்ளுவன். எந்தெந்த பொருளிலிருந்து நீங்கள் விலகி நிற்கிறீர்களோ அந்தந்த பொருள்களால் உங்களுக்கு துன்பம் இல்லை. அதுபோல் எந்தெந்த பிரச்சனையிலேருந்து பிரச்சனையை முழுசாக வாங்கிக்காதீங்க. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்தால் உங்கள் மகிழ்ச்சி வரும். ஒன்றும் இல்லை சார், மனுஷன் புரிஞ்சுக்க கற்றுக்கணும், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்கிறது தான். இந்த பீட்சா ஆர்டர் பண்ணுவோம். பீட்சா பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வரும்போது ஸ்கொயர் பாக்ஸில் அனுப்புவானுங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே ரவுண்டாக இருக்கும். எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிள் பீஸ் வரும். மனுஷங்களாம் அப்படி தான் சார். ஒவ்வொரு மனுஷனும் பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், பழக ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் உண்மையிலே அவன் வேறு மாதிரி இருப்பான். மனிதர்களை பழகி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்று கூறி வாய்ப்பளித்த ஒரு அவருக்குள்ளே முடிக்கிறேன்னு மேலே பேசியிருக்கேன். இந்த பேச்சுக்காக காத்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும்